ஒரு மேடையில ஒரு ஸ்தாபன தலைவர் என்னை அறிமுகப்படுத்தும் போது பழைய பெந்தை கோஸ்துக்காரங்கன்னு சொன்னாரு. நான் மனதுல சிரிச்சேன். அப்ப புதிய பெந்தை கோஸ்துன்னு ஒண்ணு இருக்குதா? அப்படி வேதத்துல இல்லையே. வேதம் என்ன சொல்லுதுன்னா, வழிகளிலே நின்று பூர்வ பாதை ஏது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி என்று எவை என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப பழைய அனுபவத்தை சொல்லும் போது நீங்க பழைய காலத்துல உள்ளவங்க நவீன காலத்துக்கு அது ஒத்துக்காதுன்னு பப்ளிக்கா சொல்றாங்க. அது மகா பெரிய தப்பு. உன்னதப்பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சூலைமித்தி ஆத்ம நேசரை கேட்கிற, ஆத்ம நேசரே, மத்தியானத்தில் உம்முடைய மந்தையை எங்கே மடக்குகிறேன், அதை எனக்கு சொல்லும். நான் மேய்ப்பரின் கூடார அண்டையிலே ஏன் அலைந்து திரியணும்னு கேட்கிறான். அவளுக்கு என்ன பதில் சொல்லப்படுது? ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மேய்ப்பரின் கூடாரண்டையிலே பின்தொடர்ந்து போய் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பரின் கூடாரங்கள் அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடுவாயாக. இதுக்கு அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களுக்கு, அதாவது சபையை வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் சபையை ஆதி அனுபவத்தில் நடத்த வேணும். அன்னைக்கு ஒரு அனுபவம், இந்த அனுபவத்துக்கு வேதத்துல இடமே கிடையாது. இன்றைக்கு அநேகர் தங்களுக்கென்று புது புது வழிகளை நியமித்துக் கொள்கிறார்கள். அதிலும் இந்த பெந்தைகோஸ்தைக்காரங்கன்னு சொல்றவங்க தான் இதுல படுமோசம். மற்ற மெயின்ல சர்ச்சஸுக்காவது சில ஒழுங்குகள் இருக்குது. யார் அங்கி போட வேணும், யார் இந்த ட்ரெஸ் பண்ண வேணும்னு மெயின்ல சர்ச்சஸுக்கு சில அங்கீகாரங்கள் இருக்குது, சில சட்டமன்ற நெறிமுறைகள் இருக்குது. ஆனா பெந்தைகோஸ்துக்காரங்கன்னு சொல்றவங்களுக்கு ஒரு வேதத்தை தூக்கி பயமில்லாமல் பாஸ்டர்னு பட்டம் போடுறாங்க. பெரிய துக்கமான ஒரு காரியம். எனவே இந்த மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போக வேணும். இல்லாவிட்டால் பின்மாற்றம், அதிலிருந்து பின்மாற்றத்திலிருந்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை, அப்போஸ்தல காலத்தில் செய்த கிரியை செய்ய வேண்டும் என்று வேதம் நம்மளை எதிர்பார்க்கிறது. அதுதான் கர்த்தர் விரும்புகிற வழி. இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று அடுத்த செய்தியில பார்ப்போம்.